ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜம்போ சர்க்கஸில் பல வித்தைக்காரர்கள் அவங்களோட வித்தையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படி காட்டினாங்க. செம்மையாக இருந்துச்சு. அதில் சில தொகுப்புகள் உங்களிடம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். நாம் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், நம்ம சர்க்கஸ்னால கொஞ்சம் ஆர்வத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். சுற்றிலையும் இனிமேல் தான் ஆளுங்க வந்துட்டுருக்காங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆளுங்களும் வரப்போகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாருங்கள், டாக் ஷோ. இங்கே பார்த்தீங்கன்னா நாய்களுக்கெல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்லா ஜாலியாக ஃபன் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா மாற்றி எல்லாம் விளையாடிட்டு இருந்துச்சுங்க. நிறையா நாய்ங்க வந்துச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். மாற்றி அடிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபன் ஷோவாக இருந்துச்சு இது. ஆக்சுவலி பாருங்களேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேட்டை பண்ணிகிட்ருக்குது. இது பாருங்கள், டாகுக்கு நம்பர் எழுதி, அந்த போர்டில் நம்பர் எழுதியிருக்காரு. அந்த நம்பர் எழுதி அதை அந்த டாக் போய் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி அதை எடுக்கணும். ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்திருக்கு. ஸோ தப்பான நம்பர் எடுத்த உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி வில்லன் அடித்து தும்சம் பண்ண முடியும்? ஒரு 2 அடி 3 அடி வாங்கணும்ல, அதுக்கப்புறம் தான் திருப்பி அடிக்க முடியும். அதே மாதிரி இந்த டாகுக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே தப்பாக எடுக்கிற மாதிரியும், மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணி அதை கரெக்டாக கண்டுபிடிக்க வச்சு ரெகனைஸ் பண்ண வச்சு திருப்பியும் போய் அதை ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு அதை இப்போ கரெக்டாக எடுப்பாங்களாம் அந்த மாதிரி. ஸோ பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த நம்பர் எடுத்துட்டாங்க, கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் டாக் ஷோன்னு பார்த்திங்கன்னா, அந்த டாக் அந்த ரோலரை உருட்டிக்கிட்டே போகுது. இது வித்தை காட்டிகிட்டு இருக்குது. இந்த டாகு நமக்கு அப்படி ஃபன் பண்ணிருந்துச்சு. அப்படி ஜம்ப் பண்ணி போகிறதும், அந்த ஹடல்ஸை ஜம்ப் பண்ணிட்டு போகிறதும், இந்த ரோல் பண்ணிட்டு போகிறதும், இந்த மாதிரி ஃபன் பண்ணிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்களேன், செம்ம. நம்ம ஹூலா ஹோப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ரிங்கு போட்டு இடுப்பில் சுற்றி அப்படி சுற்றுறது. இவங்க ஒரு ரிங்கு மட்டும் இல்லை, எத்தனை ரிங்கு போட்டு எப்படி சுற்றுறாங்கன்னு பாருங்கள். ரிங்கு சுற்றுறாங்க, இவங்க சுற்றுறாங்க. அவ்வளோ ரிங்ஸை வச்சு அவங்க சுற்றிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஒரு ரிங்கு இல்லை, 2 ரிங்கு இல்லை, 3 ரிங்கு இல்லை, எவ்வளோ ரிங்ஸை எப்படி பேரலாக சுற்றுறாங்கன்னு பாருங்களேன். செம்மையாக பண்ணாங்க. அப்படி கொலை மாசுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பாருங்களேன், அவ்வளோ ரிங்ஸை ஒட்டு மொத்தமாக வச்சு அப்படி ஹிப்பில் ரோல் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ இது ரொம்ப சாதுரியமான விஷயம். இது அசால்ட்டான விஷயம் கிடையாது. ரொம்ப ப்ராக்டிஸ் தேவைப்பட்டிருக்கும் இதுக்கு. ஸோ அவ்வளோ பேலன்ஸ் தேவைப்படும் இப்படி சுற்றுறதுக்கும், நம்மளும் சேர்த்து சுற்றுறதுக்கும். பாருங்கள், கீழே போட்ட ரிங்கெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து இப்படி ஒரு மயில் மாதிரி அப்படி சேர்த்து சுற்றுறாங்க. இதெல்லாம் சான்ஸே இல்லாமல் பார்க்குறக்கு அப்படி அற்புதமாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறதில்ல. என்ன மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மறக்காமல் சந்திப்போம். பாய்.